செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகர் தரிசனம் பார்ப்பதே அபூர்வம். நீங்கள் அனைவரும் அருளோடும் பொருளோடும் வாழ இந்த கந்தன்குடி முருகனை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த கோயில் வந்த வரலாறு, அதனோட முழு பதிவு, கோயிலோட முழு வீடியோவும் நான் கீழே இணைக்கிறேன். அவசியம் பார்த்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. நம்ம போகிறது அந்த ஒரு நிமிஷம் அவனோட தரிசனத்தை பார்க்கறதுக்கு தான். இங்கே பாருங்கள், நிலவு ஒளியில் அந்த பன்னீர் மரம், தெய்வானை தவம் இருந்த மரம் அப்படி போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த முருகனோட தரிசனம் அந்த ஒரு செகண்டு பாருங்கள். அது எடுக்கக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்காக தான் ஒரு செகண்ட் அந்த தரிசனம் கிடைச்சக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அவரோட கழுத்தில் அந்த பூக்களை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பிள்ளைங்களா. கோயில் வந்து பார்த்திங்கன்னா கந்தங்குடி பேரளத்துலேருந்து காரைக்கால் போகிற பாதையில் இருக்குது. இங்கே தெய்வானைக்கு பார்த்திங்கன்னா தனி சன்னிதானம், ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த கோயிலை. பழமையான கோயில். திரகாளி அம்மன் வந்து 2 அசுரர்களை அழிக்கிறதுக்காக முருகர் துணையாக வந்ததா, அந்த இடத்துல தங்கிட்டதாகவும், அவர் தங்கினதுனால இது கந்தன்குடி என்று ஆயிற்று என்றும் சொல்லுவாங்க. யானை வாகனமாக இருக்கிறது இங்கே. அதுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம், பக்தர்கள் நிறைய பேர் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. இப்போ முன்னையெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது. இப்போ வந்து தொடர்ந்து 6 தீபம் அப்படியே ரவுண்டாக அவங்க கொடிமரத்தை சுற்றி அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்த. அந்த கொடிமரத்துக்கு கீழே நின்று பார்க்குறப்போ அப்படியே ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரே தீப சுடரில் அந்த கொடிமரம் அப்படியே ஜொலிக்குதுங்க. அந்த இடத்துல நின்று நம்ம பிரார்த்தனை வச்சோம்னாலும் உடனே நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான கோயில். இங்கு சத்ரு சம்ஹார திரிச்சதி அர்ச்சனை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வழிபாடாக இருக்குது. இது செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் 11 to 12, அடுத்தது மாலை நேரத்தில் 5 to 6 நடக்குது. ஒரு 1500 நான் அந்த இது இணைச்சிருக்கு. இதுக்கு எத்தனை பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த நோட்டீஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவசியம் போயிட்டு வாங்க. திருநள்ளாத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.